என்னடா அரசாங்கம் பார் இவங்க ஆட்சி இந்த செருப்பு செலவு கூட இல்ல, இந்த செருப்பு வச்சு கூட இல்ல. ஐயோக்கு ராசு கொடுத்துருங்க ஆட்சி ஆள்றாங்களா ஐயோக்கு பசங்க. நீங்க என்கிட்ட ஜெயிக்க முடியாது, ஜரணகதி அடிச்சு போயிருங்க. என்கிட்ட வர்றேன் நாட்டுக்கு, நானும் பிரதமராக வருவேன், மினிஸ்டரா வந்து பிரதமராக வருவேன். எங்க மக்கள் எல்லாருமே எனக்கு ஓட்டு போடுவாங்க. அன்னைக்கு தான் இந்த மக்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போலாம்னு கடைசி ஆசை எனக்கு. என்ன அழிச்சாலும் சரியான மக்கள் அழிக்கிறது என்னால தாக்கு பிடிக்க முடியல. பொதுமக்களுக்காக சுதந்திரமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன். இதுக்கு மேல் அரசியலை பத்தி பேசுறேன், தயவு செய்து நல்லா கேளுங்க மக்களே. இந்த ஜெயலலிதா காலில் ஏன்டா இந்த பதவிக்கு வசனம் போய் விழுந்துட்டு தெரியல. இன்னுக்கும் மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க, உங்களுக்கு மக்களாக பார்த்து கொடுக்க வேண்டிய வராது, கொடுத்துட்டாங்க. நீ மினிஸ்டரா இருக்கிற, நீயே போய் பாவம் அந்த அம்மா காலில் விழுந்துட்டு கிடக்குற. ஜெயலலிதா காலில் அசிங்கமா இருக்குது, நாடே சிரிக்குது. பூலாம் தேவி கொள்ளக்காரி சொல்றாங்க, இவதான் பெரிய கொள்ளக்காரி. சர்வ சாதாரணமான ஒரு பயன் எடுத்து வளர்த்தனான். என்ன அந்த வளர்ப்பு மகனுக்காக 118 கோடி ரூபாய் செலவு பண்ணான். யார் விட்டு போனா? அவங்க அப்பம் விடுதா இல்ல அவங்க அப்பஞ்சம் பறிச்சு வச்சு போனோமா?